சினிமாங்கிறது வந்து ஒரு ரொம்ப அருமையான தொழில் இது. இந்த தொழிலை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்களை தப்பான ரூட்டுக்கு தான் கொண்டு போகும். உண்மையாக இருக்கீங்கன்னா அது நான் ஒரு உதாரணம். இன்றைக்கி உண்மையாக இருக்கிறனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அதனால் இந்த தொழிலை பொறுத்தவரை உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம். நீங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றிய போது விஜயகாந்தோட ஒரு நல்ல உங்களை வந்து அவர் கவனித்து பார்த்தாரு, உங்கள் பக்கம் தன்னுடைய பார்வை திரும்பிச்சுன்னு சொன்னீங்க. அந்த படத்தில் விஜயகாந்தோட வந்து உங்களுக்கு தனியாக பழகக்கூடிய வாய்ப்போ இல்லை மறக்க முடியாத சம்பவங்களோ ஏதாவது உண்டா அந்த படத்தில்? கேப்டனை வந்து முதல்ல பிக்கப் பண்ணுறதுக்காக இதுக்கு போகிறேன், ஏர்போர்ட்டுக்கு, கோயம்புத்தூருக்கு. அப்போ மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ கேப்டன் வந்து நல்லவன் படம் முடித்து காஷ்மீர்லேருந்தோ இங்கேருந்தோ வராங்க. அப்போ ராதியாவும் வராங்க. ராதியா 2 பேரும் ஒன்றா வராங்க. வரும்போது காரில் ஏறி ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தோடனே கேப்டன் கேட்டார், ஒரு காரு 2 கார் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சரி, நான் ஒரு கார் தான் சார் கொண்டு வந்திருக்கேன், இன்னொரு கார் வேணால் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ கேப்டன் சொன்னார், இல்லை பரவாயில்ல, ஒரே கார் போதும் பரவாயில்ல அப்படின்ட்டு ராதிகாவும் கேப்டனும் அப்போ ஏறிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு நடந்திருந்த டைம் நினைக்கிறேன், தெரியல. அதனால இப்போ 2 பேரும் காரில் ஏற்றிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்தேன், பின்னாடி அவங்க 2 உட்காந்தாங்க. அப்புறம் இந்த அன்னபூர்ணா நிப்பாட்டு காஃபி சாப்பிட்ணுன்னு சொல்லி காஃபி டீ வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டேன். அப்படி கேப்டனோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். இது இப்போ அந்த அளவோடு இருந்தது, அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வேறு படத்துக்கு போயிட்டார். நான் இந்த பக்கம் ராஜராஜன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அப்போலேருந்து எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து கமல் சார் மேலே பெரிய ஒரு ஃபேனாக இருந்ததுனால நானும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் ஊர் பெரும்பூரில் வந்து படங்கள் வர்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அப்போ இந்த சலங்கவலி, சங்கரப்படம், இது மாதிரி படங்கள்லாம் வந்து நானும் எங்கள் அம்மாவும் புறப்பட்டு காலைல 5 மணிக்கு கிளம்பி பஸ்ஸில் போனால் தான் கொச்சினில் போய் உட்காந்து அங்கே பத்மான்னு ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே தான் படம் பார்ப்போம். தமிழ் படம் அங்கே மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அங்கே படங்கள்லாம் பார்த்ததுலேருந்து அப்போ வந்து கமல் சார் ஃபேன், பெரிய ஃபேனாக இருப்பேன். அப்போ இங்கே இந்த ராஜராஜன் ஒர்க் பண்ணும்போது கேப்லலாம் கமல் சார் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வெளில போய் நின்றுக்கினே இருப்பேன். அப்போ ஒரு டிஎன்எஸ் சார், நம்ம ஊருக்காரரு, தேவகோட்டைக்காரரு அப்படின்னு சொல்லும்போது டிஎன்எஸ் சாரை போய் பார்ப்பேன். அவர் வந்து, இல்லை தம்பி நான் சொல்கிறேன், உனக்கு கரெக்டான டைம் வரும்போது சொல்கிறேன், உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கினே இருந்தார். அது அப்படியே போய்க்கினே இருந்தது. அப்படியே ராஜராஜன் முடிஞ்ச பிறகு சின்ன பசங்க நாங்கள் அந்த பேண்ட் மாஸ்டர் அந்த கம்பெனியில் படங்கள் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். சில வெளிப்படங்கள்லாம் பண்ணிக்கிருந்தேன். அப்போ கமல் சார்ட்ட எப்படியா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த பீரியடில் வந்து அவர் டைரக்டர் ஆகிட்டார். கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் வந்து இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது வசந்தம் வந்து கோ டைரக்டராக போயிட்டார், விக்ரமனோட போயிட்டார். அப்போ எனக்கு வந்து இங்கே ராஜ்கமலில் வந்து கமல் சார் ஆஃபீஸில் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அபூர்வ சூழல் எண்டில் வந்து கேஷியர் இல்லைன்னு சொல்லிட்டு டிஎன்எஸ் வந்து எனக்கு கேஷியராக ஃபிக்ஸ் பண்ணி அபூர்வ சூழலுக்கு கொச்சினுக்கு போகிறேன். அப்படி அங்கே ராஜ்கமலில் மந்த்லி சேலரி 400 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் ஆகி கேஷியராக அங்கே போயிடுறேன். அங்கே போய் அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அபூர்வ சூழல் ஹிந்தியில் டப்பிங் பண்ணுறாங்க, அப்பு ராஜான்னு. அதுவும் நான் ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு 2-3 நாள் மட்டும் இந்த தமிழ் தெரிகிற வேடெல்லாம் வந்து ஹிந்தியில் மாற்றுறதுக்காக அந்த ஷூட்டு மட்டும் ஒரு 2-3 நாள் ஷூட் பண்ணோம். திருப்பி அந்த படம் வந்து டப் பண்ணி அப்பு ராஜான்னு ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணி நல்லா அந்த படம் ஹிந்தியில் நல்லா போச்சு. இல்லை, உங்களுடைய கனவு கதாநாயகனான கமல்ஹாசனை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? முதல்ல சந்திச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ கொஞ்சம் க்ளோஸாக பழகினேன்னு பார்த்தா குணா ஷூட்டிங்கில் தான். அது வரைக்கும் தேனப்பன்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கிறது இல்லாமல் நம்ம வந்து அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அவர் வர்ற பார்த்தாலே ஏதோ ஒரு நெருப்பு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன, நம்ம எங்கேயோ அண்ணாந்து பார்த்த ஒரு கமல் சாரை டக்குன்னு காலிலேருந்து இறங்கி நம்ம ஆஃபீஸுக்குள்ளே தான் வரேன். நான் அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃபு. ஆனால் அவர் எங்கிட்ட பேசுகிறதோ நான் போய் அவர்கிட்ட பேசுகிறான சூழ்நிலை வரல. ஆனால் அவருக்கு வந்து இந்த மலையாளத்தில் பேசினா அவருக்கு ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அவர் கமல் சாரை பொறுத்தவரை. அது நான் மலையாளம் நல்லா பேசுவேன்ல. அப்போ குணா ஷூட்டிங்கில் தான் குணாவுக்கு எப்படி போனேன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கே ராஜ்கமலில் வந்து மந்த்லி சேலரி ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ குணாவுக்கு வந்து டைரக்டர் வந்து ராஜீவ்குமார் போட்டிருந்தாங்க. ராஜீவ்குமார் டெய்லி ட்ரிவாண்டத்தில் அப்போ இந்த சாணக்கியன் பண்ண டைரக்டர் அவர் தான் முதல்ல குணாவுக்கு டைரக்டர். அப்படியா? சந்தான பாரதிக்கு முன்னாடி? ஆமாம், சந்தான பாரதிக்கு முன்னாடி. அப்போ ராஜீவ்குமார் டெய்லி ஏர்போர்ட்டில் போய் ட்ரிவாண்டத்தில் இருந்து வருவார். அவரை போய் பிக்கப் பண்ணுவேன், கொண்டு வந்து ஒரு உட்லன்ஸ் ரூம் போட்டு கொடுத்துட்டு அவரை கூட்டின்னு வந்து கமல் சார் டிஸ்கஷன் பண்ணுவார். ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் இருப்பார். அதை டிஸ்கஷன் முடிஞ்சு திருப்பி அவர் ஏர்போர்ட்டில் கொண்டு போயிடுறது, இவர் கொண்டு வர்றது, கூட்டின்னு வர்றது, இது மட்டும்தான் என்னோடய வேலை. இப்படியே போய்க்கினே இருக்குது. இந்த குணாங்கிற படம் ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி தான் இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணி இருக்கும். ராஜ்கமலுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுருந்தேன். ரவிக்குமார் பைக்கில் வந்தார். வந்து என்ன தினப்பா இங்கே டீ சாப்பிட்டு வா, 2 பேர் டீ சாப்பிட்லாம். 2 பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டே சொன்னார், என்ன இப்படி சௌத்ரி சார் வந்து சூப்பர் குட்னு ஒரு படம் கம்பெனி, சௌத்ரி சார் வந்து என்ன டைரக்டர் ஆக்க போகிறாரு,
புரியாத புதிர்னு இந்த கன்னடத்தில் தர்கான்னு அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போகிறோம், அதனால் நீ தான் வந்து ஒர்க் பண்ணணும் மேனேஜராக அப்படின்னாரு. நான் சொன்னேன் இங்கே மாசம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறேன், அவர் விடுவாரா கமல் சார் ஆஃபீஸில் விடுவாரான்னு தெரில, நான் என்னோடய கனவே கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். அவங்க இப்போ குணான்னு ஒரு படம் ஆரம்பிக்க சொல்லி ராஜ்குமார் வந்து போயின்னு இருக்காரு, இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரிலண்ணே அப்படின்னு. சரி நீ கேட்டு சொல்லு, நீ சண்டே வந்து சூப்பர் குட் அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு, எழுதி கொடுத்து சண்டேவா நீ வந்து சௌத்ரி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சண்டே நான் போனோடனே சௌத்ரி சார்கிட்ட வந்து சொன்னார், என்னை எவ்வளோ நம்புறீங்களோ அதோட 200% தேனை பண்ணிங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி சௌத்ரி சார்கிட்ட சொன்னார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சௌத்ரி சாருக்கு என் மேலே அந்த நம்பிக்கை தான். இது வரைக்கும் நானும் அந்த தவறு நடந்ததும் இல்லை, சௌத்ரி சார் என் மேலே அந்த நம்பிக்கை இன்றைக்கும் வச்சுருக்காரு, நானும் அது மாதிரி நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ராஜ்கமலில் வந்து ஒரு 30 நாள் லீவ் கொடுங்க டீனு சாரை கேட்டேன். அப்போ டீனு சார் சொன்னார், இது சார் இது என்ன சார் இது என்ன இப்போ கம்பெனி அது 30 நாள் லீவு, ஆமாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் 30 நாள் லீவெல்லாம் கொடுக்க முடியாது, போகிறாங்க அப்படியே போயிருங்க சார் அப்படின்ட்டாரு. அப்போ திருப்பி இருந்து யோசிச்சு பார்த்தேன், என்னடா பண்ணுறது, உங்கள் ஷூட்டிங்கும் போக மாட்டேன்டா, டெய்லி 400 மாத சம்பளம் வாங்குற வேறு, ஆனால் இப்போ வேலையே இல்லாமல் இருக்கிறது முடியல. சரி 2ல் 1 கடல் மேலே பாரத்தை போட்டு நேராக போய் டீனு சார்கிட்ட வேலை வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேஎஸ் ரவிக்குமாரோட போய் புரியாத புதிர் சேரன் பாண்டியன் புரியாத புதிர் வந்து 28 நாளில் முடித்தோம் டே நைட்டு. அந்த படம் முடிஞ்சோடனே அந்த படத்தில் கோ டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவன் சேரன். அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் ஒன்றும் பெரிய டைரக்டராக பெருசாக வரல. நீங்கள் கமல்ஹாசன் ஆஃபீஸை விட்டு வர்ற வரைக்கும் இந்த குணா படம் ஆரம்பிக்கவே இல்லை? ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே புரியாத புதிர் 28 நாள் ஷூட்டிங் முடித்து படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணி முடிஞ்சு சேரன் பாண்டியன் ஒரு படம் டிஸ்கஷன் ஆரம்பித்து சேரன் பாண்டியன் படத்தையும் முடித்து சேரன் பாண்டியன் ரிலீஸுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி தான் எனக்கு ராஜ்கமல்லேருந்து டிரைவர் வந்து கூப்பிட்றான், டீனஸ் அவங்கள அர்ஜென்ட்டாக கூட்டின்னு வர சொன்னாங்க ராஜ் அப்படின்னாரு. சரி என்னடா நல்ல சான்ஸ் ஆச்சு, இங்கே படம் முடிஞ்சு போச்சு, நீ இப்போ இந்த அடுத்த வாரம் சேரன் பாண்டியன் ரிலீஸு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அதனால் சென்சார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோன்னே டீனு சார் சொன்னார், சார் நாளைக்கு காலைல கிளம்புனேன் சார் கொடைக்கானல், போனீங்கன்னா 50 நாள் 60 நாள் கழிச்சான் சார் வரணும் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், போய் சௌத்ரி சார்ட்டையும் ரவிக்குமார்ட்டையும் சொன்னால் நிச்சயமாக விட மாட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் அடுத்த நான் காலைல கிளம்பி கொடைக்கானல் போயிட்டேன். போய் ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணி 60 நாள் முடிச்சுட்டு 53 நாளோ ஏதோ கொடைக்கானலில், அதான் அந்த குணா கேவு அது இதெல்லாம் இருக்குமே அந்த இடம் அந்த லொக்கேஷனில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் ஒரு சில சிச்சுவேஷனில் கமல் சார் என் கூட பேசுகிறதும், அது நான் மலையாளத்தில் பேசுகிறதும், அவர் என் கூட பேசுகிறதும் மலையாளத்தில்னா எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் அனுப்பின விழிக்கி அப்படி இப்படிலாம் மலையாளத்தில் பேசி அப்படியே ஓரளவு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இந்த குணா படத்தினுடைய படப்பிடிப்பில் கமல்ஹாசனோட உங்களுக்குள்ள நெருக்கமான ஒரு அனுபவம்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? குணா பொறுத்தவரை நெருக்கமான அனுபவம்னா ஒரு தவணை பேசும்போது பெரிய ஒரு நெருக்கமான அனுபவமாக தான் நினைப்பேன். ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக பேசுவார், நமக்கு அது வந்து பெரிய விஷயமாக தெரியும். அவ்வளோ பெரிய கமல் சார் நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அதை பண்ணு இதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அதாவது குணாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு அங்கே கொடைக்கானல் அந்த குளிரில் உட்காந்து ரெடியாகி அவர் அந்த தலை இப்படி இருக்கும், அதில் ஒரு கோணலாக இருக்கும். அப்போ அவர் 3 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு 3:30 மணி 4 மணிக்கு பேரிஜத்துக்கு வந்தால் தான் 5 மணிக்கு திருப்பி அங்கேருந்து ஒரு ஜீப்பு வச்சு அந்த லொக்கேஷனுக்கு போகணும். அந்த வீடு போய் ஒரு செட்டு போட்டு பண்ணியிருப்போமே, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5:45 ஆயிரும். அதுக்கப்புறம் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்பார். இதான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஹார்ட் ஒர்க்குன்னா அந்த குளிர்லேயும் அந்த இடத்துல வந்து காலைல 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணது குணா வந்து ஒரு பெரிய அனுபவம். அதுக்கு வந்து கேமராமேன் வந்து இவர் வேணும்னு மலையாளத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், அவர் தான் பண்ணார். இப்போ அதில் அனுபவம்னு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப அவரோட டச்சு கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருந்து பேசிக்கின்னு தான் இருந்த இல்லாமல். அதுக்கப்புறம் வந்த பிறகு இங்கே வந்து கமல் இவர்கிட்ட கேஎஸ் ரவிக்குமார்ட்டையும் சௌத்ரி சாரும் ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது போய் சொன்னேன், இப்படி சொல்லாமல் கொள்ள போன தப்பு தான் மன்னிச்சிங்க அப்படின்னோடனே, உனக்கு என்னடா குறை வச்சோம், உனக்கு என்ன சம்பளம் கேட்டால் நாங்கள் கொடுக்குறோன்னு இருந்தோம் சௌத்ரி சாரும் ரவிக்குமாரும் சொன்னாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆர்வத்தில் கமல் சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் திருப்பி நாளைக்கு கிளம்புறேன் ஹைதராபாத், போனேன்னா இன்னும் 50 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னேன். அப்போ சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு 50 நாள் போய் ஹைதராபாத்தில் போய் ஒர்க் பண்ணிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து குணா முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஊர் மரியாதை, அப்புறம் 19 பயணம், இங்கே இவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கினே இருக்கேன். கேஎஸ் ரவிக்குமார் படங்கள் லைனாக சூப்பர் குட்டில் போய்க்கினே இருக்குது. இது நடுவில் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் சௌத்ரி சார் என்ன பண்ணுவார், ஏன்னா ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கையான பையன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்புள்ளி நடந்தாலும் வேறு ஏதோ டயட் படங்கள் நடந்தாலும் தேனப்பட்ட தான் பணத்தை கொடுத்து அனுப்புவார். இப்போ என் மேலே அந்த நம்பிக்கைனால இப்போ மைசூரில் பெரும்புள்ளி ஷூட்டிங் நடக்குது, தேனப்ப நீ பணம் எடுத்துகிட்டு போய் இருந்து அங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு ஷெடியூலை முடித்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்புவார் என்ன. அந்தளவு சௌத்ரி சார் ஒரு நம்பிக்கையான ஆளாக இருந்தேன். அப்படி அந்த படங்கள்லாம் போய்க்கிருந்தது. அப்புறம் ஒரு நாள் இது
தேவர்மன் ஒர்க் பண்ணுறதுக்காக கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. அப்படி தேவர்மன் படத்துக்கு 17,500 எக்ரிமெண்ட் போட்டு என்னை அந்த படத்துக்கு மேனேஜராக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து வடிவேலுக்கு வந்து நான் சம்பளம் பேசுகிறேன். 6 மாதத்துக்கு எக்ரிமெண்ட்டு 15,000 பேசி எக்ரிமெண்ட் வாங்குகிறேன் வடிவேல்கிட்ட. 6 மாதம் அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, எந்த எடுத்து படத்தில் நடிக்கப்படாதுன்னு சொல்லி 15,000 6 மாதத்தில் எக்ரிமெண்ட் வாங்குகிறேன் வடிவேல்கிட்ட. அப்படி வடிவேல் அங்கே போய் தேவர்மன் ஷூட்டிங்கில் போய் அதுவும் ஏடிசியில் ஒரு சின்ன சிங்கிள் ரூமில் தங்கியிருப்பார். அப்போ நடுவில் மஞ்சக்காமலை வந்தது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்போ வடிவேல். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போயிட்டு மஞ்சக்காமலைக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, வேப்பிலெல்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணி நம்ம அப்போ ஷெட்யூல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு அப்போ அந்த டைம் வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ அது வடிவேல் இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய அளவுனா அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் சொல்லணும். இந்த மாதிரி அப்போ தான் இந்த படையப்பாவுக்கு வந்து ரவிக்குமார் சார் பேசி சொல்லிவிட்டு ரவிக்குமார் சொல்லி இப்போ இவர் ரஜினி சார் சொல்லி என்னை ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. சரி இது நல்லா இருக்கு, இது பிரச்சனையே இல்லை, பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருக்கும், நம்ம பாட்டுக்கு சும்மா ஒரு மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி அப்போ ரஜினி சார் வந்து கோ ப்ரொடியூசராக நீ ஒர்க் பண்ண தரப்பண்ண அப்படின்னு சூப்பர் சரின்னு சொல்லிட்டு அவர் ரஜினி சார் ப்ரொடியூசர், நான் கோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒர்க் பண்ணுறேன். அப்படி படையப்பா ஒர்க் பண்ணி டெய்லி காலைல டிஸ்கஷன் போகிறது, டெய்லி இப்போ டிஸ்கஷனுக்கு போயிட்டு உட்காந்துருப்போம். கதையை பற்றி பேசுகிறதுக்கு நான் ரவிக்குமார் சார் கோ டைரக்டரு நாங்கள் 4 பேரும் போவோம். டெய்லி காலைல போயிட்டு ரஜினி சார் வீட்டில் உட்காந்து கோ டைரக்டர் ரமேஷ் கண்ணா இல்லையா, ரமேஷ் கண்ணா தங்கவேலு 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் வருவோம். நாங்கள் எல்லோரும் போயிட்டு டெய்லி காலைல ரஜினி சார் வீட்டில் போய் டிஸ்கஷன், அவங்க வீட்லேயே காப்பியெல்லாம் அவங்க வீட்டில் போட்டு கொடுப்பேன். மத்தியானம் லஞ்சு சாரோட டைனிங் டேபிள் தான் உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம். அங்கே எல்லாம் வெயிட் இருந்தாங்க அவங்க வீட்டில், வெயிட் இருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு டெய்லி அப்படியே ஒரு 6 மாதம் டிஸ்கஷன் போச்சு. ஒரு நாள் வந்து அதாவது நெருக்கத்துக்கு வந்துச்சு. இப்போ ரம்யா கிருஷ்ணா, சௌந்தர்யா, மீனா இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பேச ஆரம்பிக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வந்து சீக்கிரமாக நான் போயிட்டேன். அப்போ கீழே அந்த அவர் ஆரம்பம் வந்து தேனப்ப மட்டும்தான் வந்திருக்கு, நான் டைரக்டர் வரல அப்படின்னா அவர் தேனப்ப சார் மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மேலே போனேன். போன உடனே ரஜினி சார் வந்து இப்படி நான் ரம்யா கிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன், இது இவ்வளோ சம்பளம் அதெல்லாம் பேசிக்கினேன். இப்படி ஒவ்வொருத்தங்க சம்பளம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொன்னேன், அப்போ உங்களுக்கு இந்த நாகராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தெரியுமா அப்படின்ட்டு. நல்லா தெரியுமா சார், இந்த அருணாச்சலம் படம் பண்ணார்ல அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நீ எதாக இருந்தாலும் அவரை கேட்டுட்டு முடிவு பண்ணீங்க, எங்கிட்ட கேட்கணும் தேவையில்லை அப்படின்னா. எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வேணால் அவரை வச்சு படம் பண்ணிங்க, இப்போ ரவிக்குமார் சார் வருவார் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். நான் இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்கனவே நடந்தது. பிரிமின் நடராஜன் பிஸ்தான்னு ஒரு படம் எடுத்தார். எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் டிஸ்கஷனு, கார்த்திக் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு, நக்மாலாம் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், இவ்வளோ டைரக்டர் கேமராமேனுக்கு இவ்வளோ சம்பளம், இது ஷெடியூல் போட்டு இந்த டேட்டில் படத்தை முடிப்போம், மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கணும், இந்த மணிவண்ணன் இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் போட்டு ஷெடியூல் போட்டு கொண்டு கொடுத்தேன்னா பிரிமின் நடராஜன் பார்த்துக்கிட்டு அப்படியே ஏற்றப்பில் ராமதர் உட்காந்தார். நான் இது லிஸ்ட்டை பார்த்துட்டு இப்போ நீங்கள் எதை பாருங்க எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட கேட்கணும் தேவையில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரிமின் நடராஜன் ஏற்கனவே சொன்னார், ராமதுரை கேட்டு எதை வேணால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே நான் சொன்னேன், நீங்கள் அந்த ராமதுரை வச்சே படம் பண்ணீங்க, எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வேலையே வேணாம், உங்கள்ட்ட வாங்கின அட்வான்ஸ் நான் செலவு பண்ணிட்டேன், நான் எப்போ எனக்கு பணம் வருவா நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு பிரிமின் நடராஜன்ட்ட பிஸ்தா படம் வேலை வேணாம்னு சொல்லிட்டு போனாள். நேராக ரவிக்குமார் சார் பக்கத்து ரூமில் இருந்தால் திறந்துட்டு, சார் இந்த கம்பெனி நான் எனக்கு ஒத்து வரும், அது நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் ரவிக்குமார் சார் 2 வாரம் என்னை மாற்றி கூப்பிட்டு அப்புறம் பிரிமின் நடராஜன் கேரண்டி கொடுத்து யாரும் தலையிட மாட்டேன், நீ மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் திருப்பி பிஸ்தா ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ அவருக்குன்னு தெரிஞ்ச ஒரு ஆளை வைப்பார், எனக்குன்னு ஒரு தெரிஞ்ச ஆளை வைப்பு, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் தான் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். இது எங்கள் 2 பேர் ஈகோ வந்து ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் அவரை தான் நம்புறீங்கன்னா அவரை வச்சு படம் பண்ணிங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐயோ நீ என்ன உடனே கோச்சிங்க அப்படி இன்னும் பிடிச்சி உட்கார வச்சு அது வந்து படையப்பா ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் அது சொல்லி என்ன நக்கல் அடிச்சுட்டு இருப்பார். அதே கடைசி வரைக்கும் நான் தான் ஒர்க் பண்ணணும்னு வச்சுங்க. நமக்கு அன்றைக்கே அந்த ஒரு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தின்னு வச்சுங்களேன். அதாவது எனக்கு மடியில் கணம் இல்லை. இப்போ என்னை பொறுத்த பிரிமின் நடராஜன் சார்ட்டு நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் வந்து படத்துக்கு ப்ரொடியூசர், இந்த ஃபேனுக்கே நாங்கள் போன படத்துக்கு வந்து 75 ரூபா வாடகை கொடுத்தோம், நீ ஏன் 100 ரூபா கொடுக்குறேன் என்கிட்ட கேட்பீங்க. இது கேட்குறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே இருக்கிற ஸ்டாஃப் அந்த இப்போ உட்காந்துருக்க அம்மாவோ இல்லை ராமதுரையோ இருக்கிற யாராவது கேட்டாங்கன்னா அன்றைக்கி ராத்திரி வேலையை விட்டு போயிடுவேன்.
எனக்கு பல வேலை இருக்குது. அந்த ஃபேனு வந்து 75 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்கணும், அவனை வச்சு 4 வேலை நான் பார்ப்பேன். அது எனக்கு தான் தெரியும். என்னோடய ப்ரொடக்ஷன், நாங்கள் இந்த டேட்டில் படத்தை முடிக்கணும், எங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிற ஆளை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இதில் வந்து உங்களுக்கு எனி டவுட்டு, நான் 25 ரூபா கமிஷன் அடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண செருப்பு கழட்டி அடிக்க நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கினா தானே அதை பற்றி எனக்கு அதை பற்றி பயப்படணும்னா வந்து பண்ணுறது இல்லை. எனக்கு அது பிடிக்காது. நான் படம் பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன். இல்லாட்டி அது இப்போ ராமதுரை பெரிய மேனேஜராகட்டும், நாகராஜா பெரிய ஆளாகட்டும், எனக்கு அதை பற்றி தேவையில்லை. நான் ஒர்க் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன். என்னோடய பாலிசி தான். இப்படி மேனேஜராக இருக்கும்போதே ஒரு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியாக தான் ஒர்க் பண்ணுவேன். அப்படி தான் படையப்பவும் பண்ணி எனக்கு வந்து நல்ல நேம் இருந்தது. படையப்ப ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து கூப்பிட்டார் ரஜினி சார். கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு நடந்தது. படம் ரிலீஸுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கூப்பிட்டா, எங்கே இருக்கீங்கன்னாரு. இப்போ இந்த பாண்டிபுஜர் வழியாக வந்துட்டுருக்கேன், வாங்க நீ வரும்போது இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க டெக்னீஷியனோட சம்பள லிஸ்ட்டு, நடிகை லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, என்ன சம்பளம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எல்லாமே எனக்கு மைண்டில் இருக்குது சார், ஒன்றும் நான் எழுதியெல்லாம் வைக்கிறது இல்லை அப்படின்னா. சரி வாங்க. நான் போன உடனே ஒரு பேடெல்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் ஒரு சேர்லாம் போட்டு வெயிட்டிங் எனக்காக ஒரு ரஜினி சார். அப்போ நான் போன உடனே சரி ஓகேன்ட்டு பேப்பர்லாம் கொடுத்து எழுதுகிறேன். ரம்யா கிருஷ்ணனுக்கு இவ்வளோ, நாசருக்கு இவ்வளோ, சிவாஜி சார், இப்படி ஒவ்வொருத்தர் எழுதி, அப்புறம் எடிட்டரு, கேமராமேனு, டெக்னீஷியனு, ஆர்ட் டைரக்டர், இப்படி எல்லாருதும் என்ன சம்பளம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் செட்டில்டு எல்லாமே. என்ன சொன்னார், நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு ஃபஸ்ட் காப்பி இந்த அமௌண்ட்டுக்கு முடிக்கிறேன், நீங்கள் அதோட கம்மியாக நீங்களும் டைரக்டர் சேர்ந்து கம்மியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க. அதனால் இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை வந்து எனக்கு படம் இன்றைக்கி பெரிய ப்ராஃபிட் தான். அதனால் இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்குல்லையா, அந்த அமௌண்ட் இன்றைக்கி இந்த வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 9:30-10 மணி இருக்கும், இந்த இடத்துல போய் படம் வாங்கிக்கன்னு சொன்னார். போய் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு 1 மணிக்குள்ளே நீங்கள் செட்டில் பண்ணணுன்னாரு. அத்தனை பேர் வீட்டுக்கும். மன்சூர் அலிகானுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மன்சூர் அலிகான் ஒரே நாள் தான் படத்தில் நடிச்சிருப்பார். அந்த வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு வந்து கலாட்டா பண்ணி போடும். அவருக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 75,000 தான் சம்பளமே பேசியிருந்தோம். அந்த 75,000 ஆல்ரெடி செட்டில்டு. அதுக்கப்புறம் அவருக்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது உதாரணத்துக்கு ஒரு மன்சூர் அலிகான் மட்டும் சொல்கிறேன்னு, 125% எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். அன்றைக்கி ராத்திரி வந்து எல்லாமே கேஷ் எல்லாமே எடுத்துகிட்டு என் வண்டியில் நான் போகும்போது உங்கள் ஆளுங்களை யாராவது ஒருத்தர் ஏற்றிக்க மண்டபத்துலேயும் யாரோ ஒருத்தர் கூட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்னை பிடிச்சி திட்டினேன், என்ன அப்படின்னா உன் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு, நீ கரெக்டான எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் எதுவும் பேசாது, நீ ஒரு ஆள் போனால் போதுன்ட்டார். அப்போ நான் ஒரே ஆள் வந்து வண்டியில் வச்சு எல்லா வீடுகள்லேயும் எடிட்டருக்கெல்லாம் வந்து வீடே கட்டி கொடுத்தாரு தரியாச்சலத்துக்கு. இப்போ இதெல்லாம் வெளியில் தெரியாது பண்ணால் அன்றைக்கி வந்து அந்த வீடு கட்டி கொடுக்க என்ன கேஷோ சார் கொடுத்தாரு, ரஜினி சார் கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு காஸ்டியூமர் எடுத்தால் அவருக்கு வந்து அன்றைக்கி 1,400 ரூபா சம்பளம்னா திருப்பி 1,400 ரூபா. இப்படி எல்லாருக்குமே டபுள் தான். நான் அன்றைக்கி ராத்திரி நடிகர்கள் எல்லாம் அதில் வந்து மேஜராக என்ன நாசர், இப்படி சிவாஜி சார், இப்படி பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கல. மிச்சம் ஓரளவு இருக்கிற எல்லாருக்கும் மேக்ஸிமம் அதாவது டெக்னீஷியன் தான் மேஜர்னு வச்சுங்களேன். டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரம்யா கிருஷ்ணன். ஆமாம், ரம்யா கிருஷ்ணனுக்கு கொடுத்தோம். கரெக்டு. ரம்யா கிருஷ்ணனுக்கு 4 லட்சமாக எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கு பேசினதோட 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். இது மாதிரி இப்போது எல்லாருக்குமே நைட்டாக கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சொன்னார், இந்த படத்தில் எல்லாருக்கும் நீ தானே பணம் கொடுத்த, உனக்கும் டைரக்டருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே அட்வான்ஸே வாங்காமல் 1 பைசா கூட இல்லாமல் படம் ஒர்க் பண்ணுறோம். படமே முடிஞ்சு போச்சு, சம்பளமே வாங்கலை யாரும். அது இப்போ ஒரு சந்தோஷத்தில். இப்போ முத்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, ரஜினி சார் சொந்த படம். அதனால் நான் அப்போயே கொடுக்குறேன், இல்லை வேணாங்க அப்புறம் வாங்கிக்கிறோம் தள்ளி போயிடுச்சு. அதனால் நீங்கள் 2 பேரும் படமே வாங்கலை, 2 பேருக்கு நான் கொடுக்குறேன், நாளைக்கு காலைல நீங்கள் 2 பேரும் வந்திருக்கேன்னாரு. அடுத்த காலைல நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருந்தார் முதல்ல, அதோட டபுள் மடங்கு எங்கள் 2 பேருக்குமே கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம், 2 பேருமே பயங்கர ஹாப்பி. அப்படி படையப்பா படம் முடிஞ்சு பெரிய லெவலில் சிம்பு வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு எங்கே தேனப்பனுக்கு எண்ணம் பிறந்தது? சிம்பு வச்சு படம் பண்ணோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே. ஒரு ஹீரோ வரும்போது போன படம் ஹிட் ஆச்சு. அப்போ அந்த டைம் வந்து மன்மதன் பெரிய ஹிட்டு. அப்போ அதுக்கு அடுத்த படம் வந்து நிக்கில் ஒரு நாள் வந்து இப்படி சிம்பு ஒரு கதை சொல்கிறேன்ட்டாரு, கேட்குறீங்களா அண்ணே அப்படின்னா. சரி ஓகே கேட்போம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 12-1 மணிக்கு அடையார் கேட் வந்துருங்க அப்படின்னா. சரி நடிட்டு ஒரு 12-1 மணிக்கு அடையார் கேட் போனோடனே சிம்பு வந்து கதை சொன்னால் ஃபுல் கதையை கேட்டுட்டு, என்ன சிம்பு நீ போன படம் மன்மதன் வந்து சிகப்பு ரோஜாக்கள் எடுத்த மாதிரியே இருந்தது, இப்போ இந்த படம் பார்த்தா அப்படியே படையப்போ உல்ட்டா பண்ண மாதிரியே இருக்கே சிம்பு அப்படின்னு. இல்லைண்ணே அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு அப்படி தோணுது, இது ஃபுல்லாக காலேஜ் அது வேறு மாதிரி கொண்டு போவோம், ரீமாசனை வச்சு அப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லி அப்போ டைரக்டர் வந்து இவர் ஸ்ரீநாத்னு
ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்போ அந்த படத்துக்கு டைரக்டர். இவர் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி, மன்மதனில் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இவர் பேர் போட்ட மாதிரி, டிஆர் சிலம்பரசன் போடுற மாதிரி இதில் அப்படி போட்டுக்கலாம், அவர் கூட இருந்து நானும் கூட இருந்து பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே உனக்கு மன்மதில் ஏகப்பட்ட கெட்ட பேர் சிம்பு, இதுக்கு மேலே திருப்பி நானும் நீ சேர்ந்து போனால் இன்னும் பெரிய பிரச்சனை, நானும் ஒரு வில்லங்கம் பிடிச்சாலும் தேவையில்லை, நமக்கு எதுக்கு சிம்பு படம் பண்ணோம் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை கரெக்டாக பண்ணிடுறேன் சார், இதுதான் சார் சீனு, இது 28 நாளில் இல்லை மேக்ஸிமம் 31 நாள் சீனு, இந்த ஒரு சாங் 4 நாள் இன்ட்ரூ படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே நமக்கு சரியாக வராதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், முகத்தை பார்த்தே சொல்கிறேன், உனக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்குது, மன்மதல் இப்படி பண்ணிவிட்டு அந்த ப்ரொடியூசர் ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னோடய அசிஸ்டண்ட்டு தான் அவன், எல்லாமே முரளியில் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிருந்தான், எங்கிட்ட 2 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால் எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். அதனால் நான் திருப்பி கேட்குறேன், நாளைக்கு இதில் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி என்ன மாட்டி விட்றாத, தேவையில்லாம் வம்பேன். இல்லைண்ணே நான் 100% நான் க்ளீனாக பண்ணித்தரேன், எல்லாருமே ஒரு நம்பிக்கை பேரில் தானே, சரி இன்னியாவது கரெக்டாக பண்ணிடுவார் அப்படி நம்பிக்கை பேரில் தானே எல்லாம் பண்ணுறது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சீனை பொறுத்தவரை 28 நாள் மேக்ஸிமம் கிருஷ்ணன் ஒரு 5 நாள் வச்ச கூட 33 நாள் 34 நாளில் சீனை முடிச்சிடறேன்னு. சாங்கு இந்த இத்தனை சாங்கு படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டு, அது வந்து 2 நாள் கனல் வச்சு முடிச்சிடறேன் அப்படி இப்படின்னா. சரி எல்லாம் ஒரு நம்பிக்கை மேலே எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணி பேசிவிட்டு அப்புறம் ஒரு நாள் ஒரு 1.5 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, இப்படி அப்பா ஜாதகப்படி சொல்கிறாரு, நானே டயட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்பா சொல்கிறாரு, அதனால் ஸ்ரீநாத்தை மாத்திரை நானே டயட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்ரீநாத் டைரக்ட் பண்ணிட்டாரா? இல்லை ஆரம்பிக்கிறேன் டிஸ்கஷன் தான் நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் கூப்பிட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு, இப்படி அப்பா வந்து என் ஜாதகப்படி எனக்கு நல்ல டைமாக இருக்குது, அதனால் என்னை வந்து டயட் பண்ண சொல்கிறாரு, அதனால் நானே டயட் பண்ணுறேன். என்ன நீயே டயட்னா என்னையா வருது, நீ போய் ஏற்கனவே நீ ஹீரோவாக நிறைய பிரச்சனைன்னு ஒன்று சொல்கிறாங்க, இப்போ நீ டயட்டாக இருந்தேன்னா ஒரு ஷாட்டு கூட வைக்க முடியாது நீ இல்லாத நேரத்தில். மன்மதிலையாவது ஒரு ஏஜ முருகன் ஒருத்தர் இருந்தார், நீ இல்லாத நேரத்தில் வேறு ஏதாவது ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார், இப்போ நீ டயட்டாக இருக்கும் பிரச்சனை வருமே சிம்புன்னு. ஆனால் சத்தியமாக நான் வந்து உங்களுக்கு சொன்னபடி அன்றைக்கி என்ன டேட்டில் சொன்னோன்னா அதே டேட்டில் முடிச்சு காட்டுறேன், இது எனக்கு சேலஞ்சு, நான் பண்ணி காட்டுவேன், எனக்கு லைஃப் இல்லை, முதல்ல என்னை டேரக்டரை நீங்கள் வர இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, எனக்கு லைஃப் இல்லை, இது கன்ஃபார்மாக நான் வந்து கரெக்டாக பண்ணி காட்டுறேன்னு அப்படின்னா. சரி ஓகே, ஒரு நம்பிக்கை மேலே நானும் ஓகேன்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டாச்சு கிராண்டாக. அந்த ஓப்பனிங் சாங் ஏகப்பட்ட க்ரௌடை வச்சு ஒரு சாங் வரும், அந்த பஸ் மேலே அது இதெல்லாம் வச்சு அந்த சாங்கை காதல் சந்தியாவும் சிம்பு வச்சு நடக்கிறேன். அது எடுக்கும்போது சொல்லிட்டு என் பட்ஜெட் எங்கேயோ எகிரி போகுது, குழப்பமாகுதுண்ணா, இல்லைன்னா எனக்கு கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னா. அப்படியே பண்ணி பார்த்தா கடைசியாக வந்து, ஆனால் என்னென்னா படத்துக்கு வந்து இப்போ அந்த ஓப்பனிங் ஒரு போஸ்ட் ஓட்டணும் தெரியுமா, அந்த லிப்பு கடிச்சு நயன்தாரா கூட இருக்கிற அந்த ஒரு ஸ்டில்லை போட்டு படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. எல்லா ஏரியாவுமே ஓப்பனிங்கே விற்றுருச்சு. எது படம் பூஜை அன்னைக்கு, இப்போ பூஜையிலேருந்து ஒரு 3 வாரத்துக்குள்ளே எல்லா ஏரியாவுமே கமிட் ஆயிடுச்சு. நயன்தாரா அந்த படத்தில் சிம்பு சாய்ஸா உங்கள் சாய்ஸா? நயன்தாரா ஆக்சுவலி வந்து இப்போ சிம்பு சொல்லலை, இப்போ ஆக்சுவலி நயன்தாரா வந்து நான் வந்து பிரியசக்கின்னு இதுக்கு முன்னாடி கேஸ் அதிகமான வச்சு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நயன்தாராவை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அப்போது வந்து நயன்தாராவுக்கு 3வது படமாக கமிட் பண்ணியிருந்தேன். அப்போ 6 லட்ச ரூபா சம்பளத்துக்கு நயன்தாரா கமிட் பண்ணி 2 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். அப்போ அதனால வந்து அப்போ அந்த பிரியசைக்கு டேட் ஒத்து வரலையா பிரச்சனை இருந்ததுனால பிரியசைக்கு பண்ணலை. அப்போ அந்த 2 ரூபா மிச்சம் பண்ணுறக்கா நான் என்ன பண்ணேன், நயன்தாராவை ஹீரோயினாக போடுன்னு சிம்புட்டு சொல்லிக்கினே இருந்தேன். சிம்பு வந்து இல்லை செட் ஆகாதுன்னு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் செட் ஆகி திருப்பி அந்த ஸ்டில்லு வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகி அந்த லெஃப்ட் லிப்பு கிஸ் ஸ்டில்லு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனவுடனே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆகி படம் எல்லா ஏரியாவும் விற்றுருச்சு. நயன்தாரா இருக்குது பெரிய ப்ளஸ்ஸும் ஆகி போச்சு, படத்துக்கு பெரிய இதுவும் ஆயிடுச்சு. அதனால திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி படம் வந்து எடுத்து நம்மளை பொறுத்தவரை அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த 33 நாளில் சீனு அந்த சாங் சொன்ன டேட்லேயும் ஃபைட்டு சொன்ன டேட்லேயும் எடுத்திருந்தா டெஃபினட்டாக எனக்கு ஒரு 3 கோடி ரூபா ப்ராஃபிட் படம். அந்த படம் வந்து 6 மாதத்துக்கு பதிலாக 2.5 வருஷம் 3 வருஷம் ஆனனால தான் நான் 3 கோடி ரூபா கடனாளி ஆகிட்டேன். இதில் தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணேன். அந்த படத்தினுடைய முடிவில் சிம்போட பல பிரச்சனை உங்களுக்கு வந்தது இல்லையா அதில் வெளியீட்டின் போது? இப்போ ஆமாம், பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ படம் தீபாவளிக்கு ரிலீஸு, அப்போ வரலாறு ரிலீஸு, ரெண்டுமே நம்ம வந்து ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வல்லவனுக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸுக்கு. அப்போ வந்து டெபிசிட் எனக்கு இப்படி 2 சில்லற டெபிசிட் இருக்குது. அப்போ நான் சிம்புட்ட சொன்னேன், ஏன்னா ஒரு சம்பளத்துக்கு வந்து ப்ளஸ்ஸு சிட்டி ப்ளஸ்ஸு தெலுங்கில் 50%. அப்போ நான் வந்து சிட்டி வந்து அவங்க தேட்டர் போட்டிருந்தாங்க, சிட்டி இவங்க சிம்பு சினி ஆர்ட்ஸில்.
அப்போ நான் என்ன பண்ணேன், சிம்புட்ட சொல்லியிருந்தேன், இந்த சிட்டியை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்தா நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ எனக்கு இவ்வளோ நாள் நீ எத்தனையோ நாள் ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஷூட்டிங் எடுக்காமல் கேன்சல் பண்ண, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் அதுக்கு பதிலாக வந்து நீ சிட்டி மட்டும் எனக்கு கொடுத்து, அண்ணே இப்போ சத்தியமாக என் படம் டைரக்டர், நான் அந்த படத்துக்கு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்க, லைஃப் லாங் நான் உங்களை மறக்க மாட்டேன், சத்தியமாக நான் வந்து சிட்டியை உங்களுக்கு கொடுத்துறேன், அப்பா அம்மா நல்ல மூடில் இருக்கும் நான் சொல்லி ஒத்துக்க வச்சிட்றேன், உங்களை சிட்டி தரேன், அப்போ நான் சிட்டியை வச்சு பிரெட்ஜ் பண்ணி பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நல்லா வாங்கிக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். அப்படின்னு சொல்லி தான் நான் சிட்டியை பிரெட்ஜ் பண்ணி ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டு ரிலீஸ் தரலான்னு நான் அவருக்கு செட்டில் பண்ணி ஆகணும் இல்லையா. அது நான் சொல்லும்போது இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார், எக்ஸப்ட் சிட்டி என்டர் வேர்ல்டு ரிலீஸ்ன்னு சொல்லி அந்த ஃபைனான்ஸரு கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டார். உடனே இவங்க கவுன்சிலுக்கு போய் ராம்நாராயண்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ரிலீஸுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி இப்படி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுமா, நான் இப்போ டே நைட்டு சிம்பு வந்து டயட் பண்ணி படம் இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் ஆகி மதுரை இவ்வளோ விற்றுருக்கான், கோயம்புத்தூர் இவ்வளோ விற்றுருக்கான், இவ்வளோ பெரிய ரேட்டுக்கு விற்றுருக்காரு, இந்த படத்தில் இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குது, அவர் வேணும்னு ஏமாத்துறாரு, அதனால் எங்கள் சம்பளத்தை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னா அவர் ராமநாதன் எனக்கு சொந்தக்காரர், ஒரு 11 மணி இருக்கும், 11 மணிக்கு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு இப்படி இதில் பீச்சில் இருந்தேன், அப்போ வந்து அர்ஜென்ட்டாக வார்த்தை என்ன பண்ணேன், என்ன சார் மணி 11 ஆச்சு, இப்போ எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லை நீ ஒரு 5 நிமிஷம் வாயா, உன் படம் ரிலீஸ் பேசணும், எல்லோரும் வந்திருக்காங்க, எடிட்டர் மோகன் இவங்க அன்பலை ப்ரிப்பேர் எல்லாம் வந்திருக்காங்க, நம்ம உட்காந்து பேசி முடிச்சிடலாம் தானப்பா அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்போ வாக்கிங் போய்க்கிருந்தேன். அப்படி இன்னவோ எடுத்துக்கிட்டு நான் ஒரே ஆள் தனியாக போகிறேன். போய் கவுன்சிலுக்கு கீழே இறங்கின உடனே பார்த்தா ஒரு 50-100 பேர் ஜாமானோடு இருக்காங்க கவுன்சிலுக்கு கீழே. இப்போ பார்த்துட்டு என்னை வந்து மிரட்டுற மாதிரி பார்வை எல்லாமே இருக்குது. இது அதுக்கப்புறம் அப்போ வந்து பழைய கவுன்சில் அந்த மேலே இப்போ லிஃப்ட் வழியாக மேலே ஏறி அந்த குடிசை மாதிரி போட்டிருந்தேன் அந்த பீரியட். அப்போ மேலே போனால் மேலேயும் ஒரு 10-20-30 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனோன்னா ராமநாதன்ட்ட கேட்டேன், என்னென்ன இது கவுன்சிலில் அது என்ன அடியாலெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு. அதை பற்றி எதுவும் பதிலே பேசல. உடனே இவர் சிவசக்தி பாண்டியன் சொன்னால், இவர் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அந்த சிட்டியை வந்து உன்கிட்ட திருப்பி கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க டிஆர் குரூப்பை. அப்படி இல்லைன்னா உன் வீட்டில் கஞ்சா வச்சு ஒன்று உள்ள தள்ள சொல்கிறாங்க, அதனால் நீ என்னென்ன முடிவு பண்ணிக்கோ அப்படின்னா. நான் ஒன்றும் யோசிக்காமல் கூச்சப்படாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஞ்சா எங்கே இருக்குன்னு கொடுங்க, நானே எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு உள்ளே போயிடுறேன், எப்படியும் தீபாவளி டேட்னாலும் அன்றைக்கி மாற்ற முடியாது, நான் உள்ளே போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் தலை போகிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி 3 கோடி லாஸில் தான் இருக்கேன், நான் வாங்கின காசை அந்த செட்டில் பண்ணதான் இல்லையோ, சிம்புவை கேளுங்க, சிம்பு அங்கே வந்துடுறேன், சிம்பு வந்து சொல்லுங்கள், அவன் சொன்னனால தான் நான் வந்து பெட்ஜ் பண்ணேன், நான் ஒன்றும் இல்லாமல் நான் ஒன்றும் போய் பித்தரட்டெல்லாம் பண்ண வேண்டிய தேவை எனக்கு கிடையாது, நான் இவ்வளோ நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிங்க, அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு எனக்கு படத்துக்கு, இதுக்கு முன்னாடி படத்தை ப்ரொடியூசர் மன்மோகன் ப்ரொடியூசர் என்னாச்சு நிலமை, அது மாதிரி எவ்வளோ இப்போ எத்தனை ப்ரொடியூசர் லாஸ் ஆகிருக்காங்க, சிலம்பாட்டம் எடுத்தவங்க கேளுங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எத்தனை படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசரும் கேட்டு பாருங்கள், நான் மட்டும் ஏதோ வேணும்னு இவர் சிம்பு சொல்லி ஏமாற்றி காசு கொடுக்குறக்கா நான் இல்லை, நான் நியாயத்துக்கு என்னன்ட்டேன், நான் சரி அதுவும் நடந்து போச்சு, இப்போ எனக்கு சிட்டியை மட்டும் கொடுங்க, நான் ஒன்றும் சம்பளத்தை கொடுத்துட்றேன், சம்பளம் 1 கோடி, இப்போ நான் அப்போ ஏதோ 1 லட்சம் பேசியிருந்தோம், 1.5 கோடி ஏதோ, அதை நான் கொடுத்துட்றேன், தெலுங்கு 50% ஆல்ரெடி செட்டில் பண்ணியாச்சு, தெலுங்கு 3 கோடி கொடுத்துருந்தா 1.5 கோடி ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இந்த சிட்டியை மட்டும் 30 லட்ச ரூபா போகும், அந்த சிட்டியை மட்டும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன், அதனால் இப்போ அது வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் தான் பிரச்சனை அப்படின்னா அப்படி இப்படி மாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஜாதகம் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கனால சரி, அதுக்கப்புறம் வெளியில் போய் நின்றுக்கிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னா 2 பேரும், ஒருத்தர் கர்நாடகாவில் ஒருத்தர் கேரளா இருக்க, 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னா. 20 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணி 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, தினமும் பணம் இன்றைக்கில் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், பேசாமல் ஒத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிடு, அப்புறம் பார்த்துக்கலாம், கடன் நம்ம அடைச்சிக்கலாம் அப்படின்னா. சரி, அவங்க சொன்ன ஒரே வார்த்தைக்கு நேராக உள்ளே போனேன், கையெழுத்து போட்டேன், ரிலீஸ் பண்ணேன், அந்த கடனை நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து துரைங்கிற படம், நான் கடவுளுங்கிற படம், இப்படி எல்லாத்தையும் எடுத்து நான் கடனை அடைச்சு இன்றைக்கி 1 பைசா கடன் இல்லாமல் இருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.